இப்போது நாம் பார்க்கப் போவது இரண்டாம் உலகப் போரின் காரணங்கள். பின்னணி: முதல் உலகப் போர் பெரும் போர் மற்றும் அனைத்து போர்களையும் முடிக்கும் போர் என்றும் அழைக்கப்பட்டது. இதனால் மீண்டும் போர் வேண்டாம் என்ற மனநிலை அனைத்து நாடுகளிலும் இருந்தது. இதுவே அவர்களை செயலற்ற மற்றும் தலையீடு செய்யாத நிலைக்கு கொண்டு சென்றது. முக்கிய காரணம்: மீண்டும் வலுவடைந்த ஜெர்மனி மற்றும் வேகமாக வளர்ந்த ஜப்பான் தாக்குதல்மிகு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. வர்சைல்ஸ் உடன்படிக்கை 1919. இந்த உடன்படிக்கை ஜெர்மனியிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. 3 முக்கிய நிபந்தனைகள். 1. ஜெர்மனி தனது நிலப்பரப்புகளை இழந்தது. 2. அதன் படைகள் கடுமையாக குறைக்கப்பட்டது. 3. போருக்கான இழப்பீடு கட்டணம் செலுத்த வேண்டியது. தேசங்களின் கூட்டமைப்பு தோல்வி. அமெரிக்கா இதில் சேரவில்லை. மற்ற நாடுகளும் தலையீடு செய்யவில்லை. இதனால் இந்த அமைப்பு பலவீனமானதாக மாறியது. போருக்கு பிந்தைய ஜெர்மனி நிலை: வேலை இழப்பு அதிகரித்தது. பணவீக்கம் கடுமையாக இருந்தது. மக்கள் பணத்தை சக்கரவண்டியில் எடுத்து சென்று அப்பம் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அடக்க ஆட்சியாளர்களின் எழுச்சி: இத்தாலியில் முசோலினி, ஜெர்மனியில் ஹிட்லர், ஸ்பெயினில் பிராங்கோ ஆகியோர் ஆட்சிக்கு வந்தனர். ஹிட்லரின் எழுச்சி: ஹிட்லர் தனது பேச்சுத் திறனால் மக்களை ஈர்த்தார். நாசி கட்சியை நிறுவினார். ஆரிய இன மேன்மை மற்றும் யூதர்களுக்கு எதிர்ப்பு என்ற கருத்தை பரப்பினார். 1930இல் ஆட்சிக்கு வந்தார். ஜெர்மனியின் ஆயுதமயமாக்கல்: வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை மீறி ஜெர்மனி மீண்டும் ஆயுதங்களை உருவாக்கியது. இதனால் வேலைவாய்ப்பு அதிகரித்தது. அச்சு நாடுகள் உருவாக்கம்: ஜெர்மனி மற்றும் இத்தாலி ரோம் பெர்லின் ஆக்சிஸ் உருவாக்கப்பட்டது. பின்னர் ஜப்பான் சேர்ந்தது. தலையீடு செய்யாத கூட்டணி நாடுகள்: ஜப்பான் சீனாவை தாக்கியது. இத்தாலி எத்தியோப்பியாவை கைப்பற்றியது. ஆனால் கூட்டணி நாடுகள் எதுவும் செய்யவில்லை. மியூனிக் உடன்படிக்கை 1938. இங்கிலாந்து பிரதமர் சேம்பர்லேன் ஜெர்மனியுடன் உடன்படிக்கை செய்தார். இதன் மூலம் ஜெர்மனி செக்கோஸ்லோவாக்கியாவின் ஒரு பகுதியை கைப்பற்ற அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஹிட்லர் தனது வாக்குறுதியை மீறினார். 1939இல் செக்கோஸ்லோவாக்கியாவையும் கைப்பற்றினார். போரின் தொடக்கம்: பின்னர் ஜெர்மனி போலந்தை தாக்கியது. இதனால் இங்கிலாந்தும் பிரான்சும் போரை அறிவித்தன. சோவியத் உடன்படிக்கை 1939இல் சோவியத் ஒன்றியமும் ஜெர்மனியும் தாக்காதிருப்பு உடன்படிக்கை செய்தன. இதுவும் போரின் பரவலுக்கு காரணமானது. The British ambassador has delivered the ultimatum. We are now in a state of war with Germany. இரண்டாம் உலகப் போர் உலக வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் அழிவான போராகும். இந்த போர் அச்சு நாடுகளும் நேச நாடுகளும் இடையே நடைபெற்றது. ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகியவை அச்சு நாடுகளாக இருந்தன. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா நேச நாடுகளாக இருந்தன. 1939ஆம் ஆண்டு ஜெர்மனி போலந்தை தாக்கியதால் இந்த போர் தொடங்கியது. இந்த போர் 2 முக்கிய முனைகளில் நடைபெற்றது. ஐரோப்பாவில் ஜெர்மனி மற்றும் இத்தாலிக்கு எதிராக நேச நாடுகள் போரிட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் ஜப்பானுக்கு எதிராக போரிட்டன. ஜெர்மனி மின்னல் வேக தாக்குதல் எனப்படும் பிளிட்ஸ்கிரிக் முறையை பயன்படுத்தியது. இதன் மூலம் பல நாடுகளை மிக விரைவாக கைப்பற்றியது. 1940ஆம் ஆண்டு டன்கர்க் பகுதியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் தப்பித்து உயிர் பிழைத்தனர். அதே ஆண்டில் ஜெர்மனியை விமான தாக்குதலால் தாக்கியது. ஆனால் ரேடார் தொழில்நுட்பத்தின் உதவியால் பிரிட்டன் தன்னை காத்துக்கொண்டது. அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபடாமல் லெண்ட்-லீஸ் திட்டத்தின் மூலம் பிரிட்டனுக்கு உதவி செய்தது. ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் இராணுவ உதவிகள் வழங்கப்பட்டன. 1941ஆம் ஆண்டு ஜெர்மனி ரஷ்யாவை தாக்கியது. ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் கடுமையான குளிரும் ரஷ்யாவின் எதிர்ப்பும் காரணமாக தோல்வியடைந்தது.
ஸ்டாலின்கிராட் போர் இந்த போரின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. இந்த போரில் ஜெர்மனி பெரும் இழப்புகளை சந்தித்தது. வட ஆப்பிரிக்காவில் எல் அலமைன் போரில் நேச நாடுகள் வெற்றி பெற்றன. இதன் மூலம் ஜெர்மனி அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டது. 1943ஆம் ஆண்டு இத்தாலி சரணடைந்தது. முசோலினியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பின்னர் நேச நாடுகள் பிரான்சில் நார்மண்டி பகுதியில் தாக்குதல் நடத்தின. இதன் மூலம் ஜெர்மனி படைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டன. 1945ஆம் ஆண்டு ஹிட்லர் தற்கொலை செய்தார். ஜெர்மனி சரணடைந்தது. ஆசிய பகுதியில் ஜப்பான் பல நாடுகளை கைப்பற்றியது. 1941ஆம் ஆண்டு பேர்ல் ஹார்பர் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் அமெரிக்கா போரில் சேர்ந்தது. மிட்வே மற்றும் குவாடல்கனால் போர்கள் ஜப்பானுக்கு எதிரான முக்கிய திருப்புமுனைகளாக அமைந்தன. 1945ஆம் ஆண்டு அமெரிக்கா ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களில் அணுகுண்டுகளை வீசியது. இதன் பின்னர் ஜப்பான் சரணடைந்தது. இவ்வாறு 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. இந்த போர் உலக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. இரண்டாம் உலகப் போர் உலக அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமுதாயத்தை பெரிதும் மாற்றியது. முதலாவது முக்கிய விளைவு, உலகம் இரண்டு சக்திவாய்ந்த அணிகளாக பிரிந்தது. ஒருபுறம் அமெரிக்கா தலைமையிலான கம்யூனிச எதிர்ப்பு அணியும் மற்றுபுறம் சோவியத் ஒன்றியம் தலைமையிலான கம்யூனிச அணியும் உருவானது. இதன் விளைவாக ஐரோப்பா கம்யூனிச மற்றும் கம்யூனிசமற்ற நாடுகளாக பிரிந்தது. இரண்டாவது முக்கிய விளைவு அணு ஆயுத போட்டி ஆகும். அமெரிக்கா அணுகுண்டை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து சோவியத் ஒன்றியமும் அணு ஆயுதங்களை உருவாக்கியது. இதனால் உலக அளவில் ஆயுத போட்டி அதிகரித்தது. பல நாடுகளில் பாதுகாப்பு செலவுகள் அதிகரித்தன. மூன்றாவது முக்கிய விளைவு சர்வதேச அமைப்புகளின் உருவாக்கம் ஆகும். உலக அமைதியை பேணுவதற்காக ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. மேலும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியும் நிறுவப்பட்டன. நான்காவது முக்கிய விளைவு காலனித்துவத்தின் முடிவாகும். ஐரோப்பிய நாடுகள் பலவீனமடைந்ததால் காலனித்துவ நாடுகள் சுதந்திரம் பெறத் தொடங்கின. இதன் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு இந்தியாவின் சுதந்திரம் ஆகும். இந்த விளைவுகள் உலக அரசியல் அமைப்பை முற்றிலும் மாற்றின. இன்றைய உலக அமைப்பிற்கான அடித்தளத்தை உருவாக்கின. தேர்வுக்கான முக்கிய குறிப்புகள்: உலகம் இரண்டு அணிகளாக பிரிந்தது. அணு ஆயுத போட்டி தொடங்கியது. ஐக்கிய நாடுகள் மற்றும் பொருளாதார அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. காலனித்துவம் முடிவடைந்து சுதந்திரம் பரவியது. ஹாலோகாஸ்ட் மனித வரலாற்றில் மிகவும் இருண்ட மற்றும் துயரமான அத்தியாயமாகும். இரண்டாம் உலகப் போரின் போது சுமார் 6 மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்டனர். இந்த படுகொலை திட்டமிட்ட இன அழிப்பாகும். ஹிட்லர் ஆரிய இனமே உயர்ந்தது என்ற தவறான நம்பிக்கையை பரப்பினார். யூதர்களுக்கு எதிரான வெறுத்தை தூண்டினார். யூதர்கள் அவர்களின் அடிப்படை உரிமைகளை இழந்தனர். அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டனர். பின்னர் இறுதி தீர்வு என்ற பெயரில் யூதர்களை முழுமையாக அழிக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. முகாம்கள் அமைக்கப்பட்டன. முதலில் கட்டாய வேலைக்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் பின்னர் மரண முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். மில்லியன் கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த துயரமான நிகழ்வு உலகிற்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உலகம் முழுவதும் உணரப்பட்டது. 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகள் சர்வதேச பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பிரகடனம் மனிதர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்தியது. இந்த நிகழ்வின் ஒரு முக்கிய விளைவாக யூதர்களுக்கான நாடாக இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது. ஹாலோகாஸ்ட் மனித இனத்திற்கு எப்போதும் மறக்க முடியாத ஒரு எச்சரிக்கையாகும். மனித நேயம், சமத்துவம் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பது நமது கடமை என்பதை நினைவூட்டுகிறது. உலக அமைதியும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்ய புதிய சர்வதேச அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில் முக்கியமான அமைப்புகள் ஐக்கிய நாடுகள், உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகும்.
ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக அமைதியை பாதுகாக்கவும் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்டது. உலக வங்கி வளர்ந்து வரும் நாடுகளின் முன்னேற்றத்திற்காக உதவுகிறது. வாழ்வாதாரத்தை உயர்த்துதல், கல்வி மேம்பாடு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துதல் போன்ற இலக்குகளை முன்னெடுக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் உலக பொருளாதார நிலைத்தன்மையை உறுதி செய்ய உருவாக்கப்பட்டது. இது பொருளாதார நெருக்கடியிலுள்ள நாடுகளுக்கு கடன் வழங்குகிறது. ஆனால் இந்த உதவிகள் சில நிபந்தனைகளுடன் வழங்கப்படுகின்றன. நாடுகள் செலவுகளை குறைத்து பொருளாதார கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். சர்வதேச நாணய நிதியின் முக்கிய நோக்கம் உலகளாவிய பண ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்தல், சர்வதேச வர்த்தகத்தை வளர்த்தல், வேலைவாய்ப்பை உயர்த்துதல் மற்றும் வறுமையை குறைத்தலாகும். இந்த அமைப்புகள் நவீன உலக பொருளாதார அமைப்பின் அடித்தளமாக அமைந்துள்ளன. தேர்வுக்கான முக்கிய குறிப்புகள்: ஐக்கிய நாடுகள் அமைதி, உலக வங்கி வளர்ச்சி, சர்வதேச நாணய நிதியம் நிதி நிலைத்தன்மை. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஐரோப்பாவில் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் புதிய அரசியல் கொள்கைகள் உருவானது. நலவாழ்வு அரசு என்ற கருத்து அரசு மக்கள் சமூக மற்றும் பொருளாதார நலனுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. இதன் மூலம் அரசின் பங்கு பாதுகாப்பு மற்றும் சட்டம் மட்டுமல்லாமல் மக்கள் வாழ்வாதாரத்தையும் உள்ளடக்கியதாக விரிவடைந்தது. 1942ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பேவரிஜ் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கை வறுமை மற்றும் நோய்களை ஒழிக்க வருமானம், சுகாதாரம், கல்வி, வீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது. போருக்குப் பிறகு லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்து மக்கள் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியது. அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை மக்களை பாதுகாக்கும் கொள்கையை முன்வைத்தனர். இலவச சுகாதார சேவைகள் தேசிய சுகாதார சேவை மூலம் வழங்கப்பட்டது. மேலும் முதியோர் ஓய்வூதியம், வேலை இழப்பு நிவாரணம், குழந்தை பராமரிப்பு மற்றும் இலவச கல்வி ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த நலன்கள் பணமாக வழங்கப்படும் உதவிகள் மற்றும் இலவச சேவைகள் ஆகிய 2 முறைகளில் வழங்கப்பட்டன. பொருளாதார சமத்துவத்தை உறுதி செய்ய முன்னேற்றமான வரிமுறை பயன்படுத்தப்பட்டது. அதாவது அதிக வருமானம் பெறுபவர்கள் அதிக வரி செலுத்த வேண்டும். இந்த நடவடிக்கைகள் ஐரோப்பாவில் மக்களின் வாழ்க்கை தரத்தை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்த்தின. தேர்வுக்கான முக்கிய குறிப்புகள்: நலவாழ்வு அரசு, மக்கள் நலன், பேவரிஜ் அறிக்கை 1942, லேபர் கட்சி நலத்திட்டங்கள், இலவச சுகாதாரம் மற்றும் கல்வி, வரி மூலம் சமத்துவம்.